to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றும்போது அநேக காரியங்கள் சம்பவிக்கின்றன. அந்த ஆவியின் அபிஷேகத்தினால் குமாரரும் குமாரத்தியும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்கிறார்கள். ஊழியர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. எருசலேமின் குடிகள் மேலும் தாவீதின் குடும்பத்தார் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றப்படுகிறது. எத்தனை மகிமையான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்ற பகுதியை தியானித்து பாருங்கள். மூப்பர் என்ற வார்த்தை இந்த இடத்தில் வயது முதிர்ந்தவர்களை காண்பிக்கிறது. பொதுவாக அரசாங்கத்திலிருந்து ஓய்வு பெற்று ஓய்வூதியர்களாயிருப்பவர்களில் அநேகர் இனி நமக்கு என்ன இருக்கிறது, இளமையின் பலனில்லை, சரீரத்தில் உறுதியில்லை, கால்கள் தள்ளாடுகிறது, எப்படியோ நல்ல மரணம் கிடைத்தால் போதும் என்று எண்ணி விடுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களுக்கென்றும் ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஆவியை ஊற்றி அவர்களுக்கு சொப்பன வரத்தை தருகிறார். சொப்பனங்கள் மூலமாக வரும் காரியங்களை அறிவிக்க வைக்கிறார். கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். மறுபக்கம் வாலிபரை பாருங்கள். வாலிபர் என்றாலே அனுபவமில்லாத இளமை பருவம். அவசரப்பட்டு துடுக்காக எதையாகிலும் ஒன்றை செய்துவிட்டு வேதனைப்படுகிற பருவம். ஆனால் ஆண்டவரோ அவர்களையும் நேசித்து அவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றி தரிசனங்களை கொடுக்கிறார். தரிசனமுள்ள வாழ்க்கை வாழும்படி அவர் எதிர்பார்க்கிறார். சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காண்பது வேறு, அடைவது வேறு. நீங்கள் காணக்கூடியவைகளாயிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று அதை அடையும்படியும் உதவி செய்வார். முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையின் தரிசனம் என்ன என்பதை காணுங்கள். வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எதை எதிர்பார்த்து செல்லுகிறீர்கள் என்பதை காணுங்கள். அந்த தரிசனத்தோடு முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் அப்படியே அதை அடையும்படி செய்வார் என்று விசுவாசியுங்கள். மறைந்த போதகர் பால்யாங்கிச்சோ தனது சபையை ஆரம்பித்த போது அங்கே 5 விசுவாசிகள் தான் இருந்தார்கள். ஆனாலும் அவருக்கு ஒரு குறிக்கோளும் தரிசனமும் இருந்தன. தன் சபையில் 5000 பேர் இருப்பதை மனக்கண்களினால் கண்டார். அந்த தரிசனத்தோடு வாழ்ந்து இடைவிடாமல் அதற்காக ஜெபித்ததின் விளைவாக கர்த்தர் 5000 ஆத்துமாக்களை கொடுத்தார். இன்று அவர் சபையில் பல லட்சம் ஆத்துமாக்கள் என்ற தரிசனத்தோடு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். கிறிஸ்துவை கிட்டி சேரவும் வேத வசனங்களை கேட்கவும் கிறிஸ்துவண்டை வந்தவர்கள் 5000 பேர். அவர்களில் கிறிஸ்துவை இன்னும் கிட்டி சேர்ந்து அவரது தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் 500 பேர் மட்டுமே.
தேவ தரிசனம் பெறும்படி வாஞ்சையோடு ஏறின மக்களின் கூட்டத்தில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? தரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆம், உங்களுக்கு தரிசனம் தேவை. ஜெப தரிசனம், ஆத்தும தாகத்தின் தரிசனம், ஊழியத்தின் தரிசனம், நித்தியத்தின் தரிசனம், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை குறித்த நேரடி தரிசனம் நிச்சயமாக வேண்டும். அப்பொழுதுதான் ஜெபத்தில் ஒரு பாரம் ஏற்படும், ஊழியத்தில் ஒரு எழுப்புதல் ஏற்படும், ஆத்தும அறுவடை நடக்கும், தேவனோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படும். தரிசனம் பெற்றுக்கொள்ள உன்னத அனுபவங்களுக்கு ஏறி செல்லுங்கள். ஏசாயா பெற்ற தரிசனம் அவரை உன்னதமான தீர்க்கதரிசியாக உயர்த்தியது. உசியா ராஜா மரணமடைந்த நேரத்தில் இனி யார் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக எழும்ப போகிறார்கள் என்ற ஜெபத்தோடு தேவாலயத்தில் காத்திருந்த போது கர்த்தர் அவருக்கு தரிசனத்தை தந்தார். முதலாவது, கர்த்தர் யார் என்கிற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. இரண்டாவதாக, தான் யார் என்பதையும் அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. நான் பாவியான மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்பதை உணர்ந்து அவர் கதற ஆரம்பித்தார். அந்த தரிசனத்தின் மூலம் அவர் சுத்திகரிக்கப்பட்டு வேதத்தில் காணப்படுவது போல் வல்லமையான தீர்க்கதரிசியாய் உயர்ந்தார். பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வரும் மக்களின் நிலையை உணர்ந்து தீர்வுக்கான வழிகளை அவர்களுக்கு சொல்லவும், அவர்களை தேவனோடு ஒப்புரவாக்கி பாவ அறிக்கை செய்ய வைக்கவும் இந்த தரிசன வரம் மிகவும் அத்தியாவசியமானதா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தமஸ்கு வீதியில் கர்த்தர் தரிசனம் தந்தார். அந்த தரிசனம் பவுலின் ஜீவிய நாளெல்லாம் கர்த்தருடைய பாதையில் செம்மையாயோட அவருக்கு பலனை தந்தது. ஊழியத்தின் இறுதி நாட்களில் அகிரிப்பா ராஜா முன்னால் நிற்கும் போது கூட அவர் தன் மாரை தட்டி, அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்றார். கர்த்தர் பெரும்பாலான ஊழியர்களை தரிசனத்தின் மூலமாக அழைத்தார் என்பதை அறியலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார், ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானார், முச்செடியிலே மோசேக்கு தரிசனமானார், பிலேயாமுக்கு தரிசனமானார், கிதியோனுக்கு தரிசனமானார். பிரியமானவர்களே, உங்களுக்கு தரிசனம் கண்டிப்பாக தேவை. திட்டமான தீர்க்கமான தரிசனம் தேவை. தரிசனம் இல்லாத வாழ்க்கை ஆபத்தானது என்பதே உண்மை. அன்று 500க்கு அதிகமான பேருக்கு ஒரே நேரத்தில் தரிசனமானவர் இன்றைக்கு உங்களுக்கும் தரிசனம் தர சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே தரிசனம் பெற தகுதியானவர்களாய் ஏறி வாருங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை என் மேல் ஊற்றுவதாக நீர் கொடுக்கும் வல்லமையான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் அபிஷேகிக்கப்பட்டவர். ஆகவே என்னையும் வல்லமையினாலும் சமூகத்தினாலும் நிரப்பும். கடைசி நாட்களில் உமது ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றி குமாரரும் குமாரத்தியும் தீர்க்க தரிசனம் சொல்ல, மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண செய்யும். ஊழியர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் ஆவியின் வரங்கள் கொடுத்து கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றும். ஆண்டவரே, மூப்பர்களுக்கு சொப்பனங்கள் மூலம் வரும் காரியங்களை அறிவிக்க உற்சாகம் தாரும். வாலிபர்களுக்கு அனுபவமில்லாத இளமை பருவத்தில் தரிசனங்கள் கொடுத்து
கொடுத்து வாழ்க்கையின் குறிக்கோள் நோக்கம் தரிசனத்தோடு முன்னேறி செல்ல உதவும். பால்யாங்கீச்சோவுக்கு 5000 ஆத்துமாக்கள் தரிசனம் கொடுத்து நிறைவேற்றியது போல எனக்கும் திட்டமான தீர்க்கமான தரிசனம், ஜெப தரிசனம், ஆத்தும தாகத்தின் தரிசனம், ஊழியத்தின் தரிசனம், நித்தியத்தின் தரிசனம், உம்மை நேரடியாக அறியும் தரிசனம் தாரும். ஏசாயாவுக்கு உசியா ராஜா மரணத்தில் தரிசனம் தந்து சுத்திகரித்து தீர்க்கதரிசியாக உயர்த்தியது போல என்னையும் உமது மகிமையை உணரச் செய்து பாவ அறிக்கை செய்யவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லவும் உம்மோடு ஒப்புரவாகவும் ஆயத்தமாக்கும். தமஸ்கு வீதியில் பவுலுக்கு தரிசனம் தந்து ஜீவிய நாளெல்லாம் உமது பாதையில் ஓடச் செய்தது போல எனக்கும் தரிசனம் தந்து ஊழியத்தில் எழுப்புதல் ஏற்பட செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.